தேய்பிறை அஷ்டமியில் ஸ்ரீ கால பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. சென்னை ஜாஃபர்கான் பேட்டையிலுள்ள ஸ்ரீ அருள்மிகு முத்து மாரியம்மன் ஸ்ரீ அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் 100 ஆண்டுக்கு மேல் பழமையான திருக்கோவில். இந்த கோவில் ஆரம்ப காலத்தில் முதலில் புற்றுக்கோவிலாக தோன்றி பின்னர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் என்று தற்போது அழைக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு சிறப்பு அம்சம் கொண்ட இந்த கோவிலில் ஆடி மாதம் விழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மேலும் விநாயகருக்கு சங்கடஹர சதுர்த்தி, சிவனுக்கு பிரதோஷம், முத்து மாரியம்மனுக்கு பௌர்ணமி, வெள்ளி, செவ்வாய்க்கிழமை மற்றும் பஞ்சமி ஆகிய நாட்களில் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். இந்த அம்பாலோட சக்தியை சொல்லணும்னா, இந்த 15 இதில் வெள்ளம் வந்தது பாருங்கள், இந்த ஏரியா மக்களை அப்படி காப்பாற்றினோம். ஒரு உயிர் கூட போகலை இங்கே. அதுதான் பெரிய சக்தி. ஆனால் நான் இங்கே கொடுத்தனா 10 வருஷம் பயந்து வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ முதல்ல அந்த அம்மன் தான் இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் சிவன் எல்லாருமே கும்பாபிஷேகம் தான் நடந்தது. அடுத்தாப்பில் இப்போ ரீசெண்டாக எனக்கு ஜனவரி மாதம் நான் பொங்கல் அன்றைக்கி கீழே விழுந்து இடுப்பில் அடிபட்டு என்னை ஆம்புலன்ஸில் தான் அப்படி தூக்கிட்டு போனாங்க. என்னவோ இந்த அம்மா தான் ரொம்ப சின்னதாக ஆக்கி என்னை இப்போ நடமாட வச்சுருக்காங்க. நவராத்திரியும் போது அலங்காரம் 9 நாளும் ஒவ்வொரு அலங்காரம் அம்பாலை பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அமாவாசை அன்னைக்கு ஊஞ்சல், ஆடி மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே சிவராத்திரி விடிய விடிய பூஜை நடக்கும். 4 கால பூஜையும் அவ்வளோ கூட்டம் இருக்கும் இங்கே. தேங்க்யூ.
ஒரு 50 வருஷமாக வரும். 50 வருஷமாக இந்த கோயில் ரொம்ப நாளாக இருக்குது. நாங்கள் கல்யாணம் பண்ணி வந்து இங்கே இருக்கிறோம். அப்போது சின்ன கோயில் இருந்தது, இது புத்து கோயில் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போது நல்லா டெவலப் ஆகி மீனாட்சி சுந்தரேஸ்வரர்லாம் வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த கோயிலில் நல்லா இது பிரதோஷம் இந்த மாதிரி இது எல்லாமே நடக்குது. மீனாட்சி சுந்தரேஸ்வர் கல்யாணம் நடக்குது. இப்போ ரொம்ப விசேஷமாக நல்லா பண்ணுறாங்க இந்த கோயிலில். இப்போது பிரம்மாண்டமாக நடக்குதுன்னா ஆடி திருவிழா, அப்புறம் அமாவாசை ஊஞ்சல், பௌர்ணமி பூஜை. அது இல்லாத இப்போது இந்த காலபைரவர் தேய்பிறை அஷ்டமிலே வருது. அப்புறம் பிரதோஷம் மாதத்தில் 2 பிரதோஷம் வருது. 2 பிரதோஷமாக எல்லாம் நல்லபடியாக நடக்குது இங்கே. கோயிலில் கூட்டம் நிறைய வரும் அங்கே. பிரதோஷத்துக்கெல்லாம் நிறைய கூட்டம் இருக்கும், உட்காரவே இடம் இருக்காது. அதே மாதிரி இது கார்த்திகை தீபத்துக்கு அப்போ தேர் போடுவாங்க, அப்போவும் நல்லாயிருக்கும். ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க. கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் நல்லா விசேஷமாக பண்ணுவாங்க. இதுக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வர் கல்யாணத்துக்கும் நல்லா கல்யாணம் பண்ணுவாங்க இங்கே. சிவனுக்கு நல்லா இந்த சிவன் வந்து இங்கே எல்லாரையும் நல்லா வச்சுருக்காரு இந்த கோயிலில். இந்த அம்மாவும் முத்துமாரிமாவும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரும் இந்த எல்லாருக்கும் நல்ல அருள் தரா. ரொம்ப முக்கியமான கோயில் இது. இந்த ஏரியாவுக்கு ரொம்ப உகந்த கோயில் இதுதான். எல்லோரும் வந்து பொதுவாக தேய்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவரை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. குறிப்பாக பைரவரை வழிபடுவதால் துன்பங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த நாளில் பைரவருக்கு செவ்வருளி மாலை அணிவித்து நெய்தீபமேற்றி வழிபட்டால் சகல தோஷங்களும் நீங்கி வாழ்வில் வளம் பெறலாம். தேய்பிறை அஷ்டமியன்று கால பைரவருக்கு பல்வேறு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
வணக்கம். கோயிலில் வந்து நான் பிறந்ததுலேருந்து எதிர் வீடே தான். எது நினச்சாலும் நடக்கும். இந்த கோயிலோட சக்தி அதுதான். புத்து கோயிலும் சரி தான், பின்னாடி சரி தான். மீனாட்சி சுந்தரேசன் கல்யாணம் ரொம்ப விசேஷமாக நடக்கும். பைரவர், கால பைரவர் பாருங்கள். எல்லாம் இப்போ இன்றைக்கி ஜனம் கம்மி, ஆனால் சாதாரணமாக அவ்வளோ ஜனம் வரும் எல்லாத்துக்கும். கால பைரவர் பூஜை பண்ணுவார், விநாயகர் சக்தி பண்ணுவார், ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் ஆடி மாதம் திருவிழா ரொம்ப விசேஷமாக நடக்கும். எங்கேயுமே நடக்காது, அந்த அளவுக்கு நடக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். சாமி வராதவங்களுக்கு கூட சாமி வர மாதிரி இருக்கும். நினச்சது நடக்கும். எங்களுக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எவ்வளோ நோயில் கூட அது அடிபட்டிருக்கோம். இங்கே வந்து அவ்வளோ வேண்டிக்குவோம், கண்டிப்பாக நடக்கும். இது வரைக்கும் நான் பிறந்தலேருந்து இந்த கோயில் தான் இருக்கேன், இங்கே தான் வரேன். ஆனால் இப்போ பெருசாகிடுச்சு. அதுக்கு முன்னே சின்னதாக கொட்டாவாக இருந்தது. அதில் இருந்தது தான் அந்த அம்மன், புத்து கோயில். அதில் இருந்து தான் அந்த அம்மன் தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் இந்த அம்மனை 2வது வச்சாங்க. ரொம்ப விசேஷமான கோயில், ரொம்ப நல்ல கோயில். நினச்சா நீங்கள் கூட வந்து வேண்டிக்கலாம், கண்டிப்பாக நடக்கும். பரிகாரம்னா அர்ச்சனை வேண்டிக்கின்னு பண்ணுவாங்க. 9 வாரம் பைரவருக்கு விளக்கு போடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ராவு காலத்தில் நிறைய பேர் போடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் வருவாங்க பைரவருக்கு போடுறதுக்கு. அப்புறமா விநாயகர் சக்தி ஐயர் பண்ணுவார், சங்கட சக்தி பண்ணுவார். அப்புறம் அமாவாசை ஊஞ்சல் பூஜை ரொம்ப பிரமாதமாக நடக்கும். அமாவாசைனா ஊஞ்சல் இப்போ அந்த அமாவாசைக்கு வரும், பார்க்காதவங்க கூட வந்து பார்க்கலாம். ஊஞ்சல் ஆட்டுவாங்க, அவ்வளோ நல்ல விசேஷமாக நடக்கும். வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து 2 தீபம் பொருத்திட்டு கண்டிப்பாக போவேன். நான் நல்லா இருக்கேன்னா எப்படி, நல்லா நோய் இல்லாத நல்லா இருக்கேன். அதான் பெரிய சொத்தே, சாமி கொடுக்குற பெரிய சொத்தே நோய் இல்லாத இருக்கிறது தான். கண்டிப்பாக நோய் இல்லாத நல்லா இருக்கேன். 3 வேளை உட்காந்து நல்லா சாப்பிட்றேன். அம்பாள் தராங்க. முத்துமாரியம்மன் அம்மன் சக்தி உண்டு, இந்த கோயிலில் உண்டு. மேல்மலையனூரில் ஊஞ்சல் சேவை நடக்கிற மாதிரி இங்கே கண்டிப்பாக நடக்குது. எல்லாரும் வாங்க பாருங்கள். அமாவாசையில் ஊஞ்சல் சேவை கண்டிப்பாக நடக்கும். அதில் வேண்டிக்கங்க, நடக்கும் உங்களுக்கு. இந்த முத்துமாரியம்மன் கோயில் நாங்களாம் பிறக்காத முட்டே இருக்குது. ரொம்ப பழைய காலத்து கோயில், சக்தி வாய்ந்த கோயில். இங்கே சிவராத்திரி பூஜை ரொம்ப அமோகமாக நடக்கும். அதுக்கப்புறம் பிரதோஷ வழிபாடு, கூட்டு பிரார்த்தனை நல்லா அழகாக செய்வாங்க.
பௌர்ணமி பூஜையும் உண்டு. அப்புறம் இன்றைக்கி வந்து தேய்பிரை அஷ்டமி, அதனால் அஷ்டமி கால பைரவருக்கு இன்றைக்கி அபிஷேகம்லாம் உண்டு. ஜனம் இன்னும் நிறைய இருக்கும். இன்றைக்கி புதன்கிழமையால் கம்மியாக இருக்காங்க. ரொம்ப விசேஷமாக சக்தி வாய்ந்த கோயில். நம்மளுடைய குறைய சொன்னாலே போதும், தீர்த்து வைப்பாங்க. கால பைரவர், முனீஸ்வரர் இருக்கிறாரு, அப்புறம் மகாலட்சுமி இருக்கிறாங்க, மகாவிஷ்ணு, துர்கை, அப்புறம் சண்டிகேசர் இருக்கிறாங்க, கற்பண்ணசாமி இருக்காங்க. பழைய காலத்து அம்மன் வந்து இன்னமும் இருக்குது புத்துக்கோயில். அதுதான் ஃபஸ்ட்டு முதல் தோன்றியது அதுதான். அதுக்கப்புறம் தான் இந்த அம்மாவுக்கு கும்பாபிஷேகம்லாம் பண்ணி நல்லா விமர்சனமாக பண்ணாங்க. நாங்கள் குழந்தைங்க எங்களுக்கெல்லாம் தெரியாத முன்ட்டே தோன்றியது அது புத்துக்கோயில்னு இருக்காதான் ஃபஸ்ட்டு முதல்ல இருந்தது அந்த கோயில் தான். அதுக்கப்புறம் தான் இவங்கெல்லாம் வந்தது. இதில் வந்து சிவராத்திரி சூப்பராக நடக்கும், நல்லா அமோகமாக செய்வாங்க சிவராத்திரி பூஜை. அதுக்கப்புறம் இப்போ அந்த பிரதோஷம் வந்து ரொம்ப ஃபுல்லாக இடமே இருக்காது, ஃபுல்லாக இடம் நல்லா அழகாக சாமி ஊர்களெல்லாம் வரும், 3 சுற்று வந்து இது பண்ணுவோம். ரொம்ப விசேஷமாக இருக்கும். நீங்களே வேண்டிட்டு போங்க, உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அமோகமாக கொடுப்பா முத்துமாரியம்மன். இந்த கோயில் வந்து அதுக்கப்புறம் தான் மீனாட்சி சுந்தரேசர். முதல்ல முத்துமாரியம்மன் தான் அந்த காலத்துலலாம், அதுக்கப்புறம் தான் மீனாட்சி சுந்தரேசன் கோயில் கும்பாபிஷேகம்லாம் பண்ணோம். ரொம்ப நன்றிம்மா. அன்றைய தினம் பைரவர் சன்னதியில் நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடலாம். மிளகு சேர்த்த உளுந்து வடை மற்றும் தயிர் சாதம் போன்றவற்றை பைரவருக்கு நெய்வேத்தியமாக படைக்கலாம். பின்னர் அதை பிரசாதமாக அனைவருக்கும் விநியோகிக்கலாம். இந்த கோயில் ஒரு பழமை வாய்ந்த, ஒரு 95 வருடம் பழமை வாய்ந்த கோயில். இங்கே வந்து வருடம் முழுவதும் ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு உற்சவம் செய்து கொண்டே இருப்போம். அமாவாசை, கிருத்திகை, சங்கட சதுர்த்தி, மீனாட்சி வருஷத்துக்கு ஒரு நாள் மீனாட்சி கல்யாணம், பிரதோஷம் மாதத்துக்கு 2 பிரதோஷம், ஆமாம், பௌர்ணமி பூஜை அம்மனுக்கு. ஆடி மாதம் 5வது வாரம் திருவிழா நடைபெறும் சகல வான வேடிக்கையோடு. கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி சிவன் வீதி ஊர்வலம் நடைபெறும். ஆகவே இந்த கோயிலோட சிறப்பு சொல்லி அடங்காது. அது தொன்மை வாய்ந்த கோயில், ரொம்ப பழமையான கோயில். சிறப்பு நிறைய, அவங்கவுங்க வேண்டுதலெல்லாம் நிறைவேறும். இது இப்போ இங்கேருந்து வெளியே சென்றவர் கூட இந்த கோயிலுக்கு மீண்டும் மீண்டும் இந்த கோயிலுக்கு வருகிறார்கள். பெங்களூர் இங்கேருந்து சென்று விட்டார்கள். ஆனாலும் அவங்க வருஷத்துக்கு ஒரு நாள் இங்கே வந்து இந்த அம்மனை தரிசித்து சிவனை தரிசித்து செல்வார்கள். ஆகவே இந்த கோயிலோட ஆடி மாதம் ஆடி கிருத்திகை அன்னைக்கு சிறப்பான காவடி, வேல் குத்தி இந்த முருகர் வடபழனிக்கு சென்று அடைவார்கள். சிறப்பான வைபவம் நடைபெறும். ஆடி மாதம் அமாவாசை அன்று
ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுகிறது. மாதம் மாதம் ஒரு மாதமும் 6:30 மணி அளவில் ஊஞ்சல் சேவை மிக சிறப்பாக நடைபெறு வருகிறது. சிவன் இருக்கிறார், விநாயகர், துர்காதேவி, மீனாட்சி சுந்தரேஸ்வரர், மகாலட்சுமி, மகாவிஷ்ணு, முனீஸ்வரர், பால் முனீஸ்வரர் இருக்கார், பைரவர் இருக்கார், கருப்பணசாமி, சரஸ்வதி, நவகிரகங்களும் இருக்குது, ஐயப்ப சாமி இருக்கார், படமாத உற்சவர் இல்லை, மீதி எல்லாமே எல்லாம் உண்டு. பௌர்ணமி அம்மனுக்கு ஊஞ்சல் அமாவாசை உற்சவம் வந்து ஊஞ்சல் உற்சவம் ஒன்று அம்மனுக்கு பண்ணுவோம். மீதி வந்து ஆடிக்கிறதுக்கு முருகருக்கு வேல் குத்தி இங்கேருந்து திருவிழா பண்ணிட்டுன்னு போவோம் வடபழனிக்கு. அப்புறம் வந்து அம்மனுக்கு 5 வாரம் கூழ் வாத்துது. 3 நாள் வெள்ளி சனி ஞாயிறு சாமி வீதி உள்ளா உண்டு. அதே போல் தீபத்துக்கு பௌர்ணமி பூஜையில் வந்து இது பண்ணுவோம். கார்த்திகை தீபம் சாமி புறப்பாடு, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் புறப்பாடு. சித்திரை மாதம் வந்து மதுரையில் அங்கே காலையில் கல்யாணம், இங்கே சாயங்காலம் கல்யாணம். சாமிக்கு சாயங்காலம் கல்யாணம் மதுரையில் பண்ணுற மாதிரி இங்கே பண்ணுவோம் கல்யாணம். ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம் எல்லாம் விசேஷமாக பண்ணுவோம். அதாவது மாசி சிவராத்திரி அன்றைக்கி சாமிக்கு சங்க அபிஷேகம் 4 கால் பூஜை உண்டு. நைட்டு இன்றைக்கி 6 மணிக்கு தந்து மறுநாள் காலையில் 7 மணிக்கு தான் கோயிலை சாத்துவோம். நைட்டு ஃபுல்லாக வந்து சங்க அபிஷேகம் எல்லா பூஜைகளும் உண்டு. இந்த கோயிலை பொறுத்தவரை இது ரொம்ப பழமையான கோயில். அம்மனே வந்து ஏரிக்கரை, இது ஏரிக்கரை மேலே நிற்கிறாங்க முத்துமாரி. கால பைரவரோட அபிஷேகம். பைரவருக்கு வந்து தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு கால பைரவர் 2 அஷ்டமி பண்ணுவாங்க. நாங்கள் ஒன்று தான் பண்ணுவோம், தேய்பிரை அஷ்டமி தான் பண்ணுறோம். இன்னைக்கு வந்து எல்லா அபிஷேகமும் பண்ணுவோம். பைரவருக்கு அபிஷேகம் அபிஷேகம் ஃபுல்லாக நடக்கும். எல்லா அபிஷேகம் பண்ணி தயிர் சாதம் வடமாலை சாத்தி விநியோகம் பிரசாதம் கொடுக்கும். மற்றபடி எது நல்ல எல்லாம் வெள்ளிக்கிழமை பிரசாதம் எல்லா அனுகிரகம் கொடுக்கணும்னு நாங்கள் எல்லா வெள்ளிக்கிழமையும் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி பிரசாதம் விநியோகம். வெள்ளிக்கிழமை பிரசாதம் டெய்லியும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிரசாதம் கொடுப்போம். கோயிலுன்னு பார்த்தீங்கன்னா சிரசு ஒன்று தான், அந்த கீழே இருக்க அந்த சிரசு ஒன்று தான். அதை எடுத்து இந்த கோயிலை கட்டும் போது தான் மீதி எல்லா சாமியும் வந்தது. அது மாற்றி கட்டணும். அந்த கோயில் வந்து புத்தூரில் இருந்தால் புத்துக்கோயில முத்து மாதிரி அது தூக்கின்னு வந்து இன்னாண்ட வச்சோம் நாங்கள். அது வச்சு ஆனால் கோயிலோட விரலாவது கல்வெட்டில் இருக்குது. அது எத்தனை ஆண்டுன்னு நமக்கு சொல்ல தாளாது. நானே சின்ன குழந்தை, சர்பம் நிறைய சர்பம் இருந்தது அதில். இப்போ எப்படின்னு அது தெரியாது. அதனால் வந்து நல்ல இது. இப்போ அந்த சிரசு ஒன்று தான் நல்ல உண்டு. கால பைரவரை வழிபட்டால், அதிலும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமி என்று வழிபட்டால் துன்பங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும். திருமண தடைகள் நீங்கும். பில்லி, சூனியம், ஏவல் போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் வளம் பெறலாம் என்பது நம்பிக்கை. ஓம் ஹ்ரீம் மகாபைரவாய நமக என்ற மந்திரத்தை நாள் முழுவதும் சொல்லி வந்தால் பாவங்கள் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது.